மீனாட்சி அவர்கள் நவீன கவிதையிலே முதலாக மிக சிறப்பான தோற்றம் என்ற முறையிலே மிக முதல் முறையாக நவீன கவிதைக்கு வந்த கவிஞர்களில் முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் இதுதான் மீனாட்சி. சொல்லப்போனால் அந்த எழுத்து இதழ் புது கவிதையை வெளியிடத் தொடங்கிய காலத்தில் எழுத்து இதழிலேயே மீனாட்சி அவர்களுடைய கவிதை வெளிவந்திருக்கின்றது. அவருடைய கவிதைகளிலே திண்ணை இருக்கும், முற்றம் இருக்கும், தெரு இருக்கும். அது மிக மிக நமக்கு நெருக்கமான பொருள்கள் எவையோ அவைகளோடு சம்பந்தப்பட்டதாக அவருடைய கவிதைகள் இருக்கும். மதுரையில் பல காலம் வாழ்ந்தவர், மதுரை செல்வி என்றே அவரை அழைக்கலாம். அந்த காலத்தில் அவர் எழுதின ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருகிறது. மீனாட்சியை குறித்து மீனாட்சி எழுதின கவிதை. மதுரை நாயகியே என்று மீனாட்சியை அழைத்து, உன்னை வணங்குவதற்காக நான் வருகிறேன், குளம் சுற்றி கிளி பார்த்து உன்னை வணங்குவதற்காக வருகிறேன். வருகிற போது உன் மகனே என்னை வழிவம்பு செய்கின்றார். அந்த விஷயமும் புதுசு, அந்த செய்தியை அவர் சொல்லிய முறையும் புதியது. அந்த உன் மகனே என்னை வழிவம்பு செய்கின்ற அழகினி அந்த காலத்தில் எப்படி உலா போனாய் என்று மீனாட்சியை பார்த்து கேட்கின்றார் நம்முடைய மீனாட்சி. அவருடைய கவிதைகளில் இந்த கொடி விளக்கு என்பது நூலின் தலைப்பு. இந்த கொடி விளக்கு என்ற கவிதையை மட்டும் நான் வாசிக்கின்றேன். வெயில் இத்தாலிக்கும் குளிர் பிரான்சுக்கும் இடைப்பட்ட எல்லை பூமி. குன்றுகள் சூழ்ந்த செம்பாறை சிற்றூர் எனது சிற்றடிகளால் அளக்கப்பட்டது. கற்களால் ஆன பழைய வீடுகளில் ஈரப்பசை பச்சை கருப்பாய் பூசியிருந்தது. குறுகலான படிக்கட்டு தெருக்கள், தண்ணீர் கொட்டும் ஊற்று வாய்கள், வாசற்படியோரங்கள், தூணின் கைகள், பாடும் கதவுகள் தோறும் ஒரு வகை திறந்தவாய் சிங்க முகங்கள், பல நாள் பூஞ்செருகு குவியல்கள், யாராலும் மிதிக்கப்படாமல் பனியுடன் பாதைகளில் ஒட்டி கிடந்தன. 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில் புனித போர்கள் நிகழ்ந்த போதெல்லாம் மத தலைவர்கள் இங்கேதான் பாதுகாப்பாய் பிரார்த்தனை செய்திருந்ததாக கோட்டை போல் இருந்த ஊரின் தொடக்க கதவில் தொல்லியல் துறையினர் எழுதி வைத்திருக்கிறார். இரும்பு கைப்பிடியில் இருந்தது போல தெரிந்தது இரத்த காயம். அகழி அரண், கற்பாலம், நெடிய மரக்கதவு, கடியாக இரும்பு சங்கிலியை தொட்ட பனிக்காற்றுடன் கனமான மௌனம் சூழ்ந்திருந்தது. தொலைதூர ஆல்ப்ஸ் மலைச்சரிவும் தலை மீது நீல நிற வானமும் சொந்தம் கூறியதால் பெண் பெண்ணையை எண்ணிக்கொண்டு நிகழ்காலம் நின்றேன். பழைய கோட்டைக்குள் புதிய நவீனங்கள், கதவு உள்வாங்கிக் கொண்டால் அழகிய இல்லம், முதிய கலைஞர் ஒருவரின் சித்திரக்கூடம், அழைக்கப்பட்ட விருந்தினருடன் ஆவல் பங்கிட உள்மனை சென்றேன். காலம் என்னை நன்றாகவே விழுங்கிக் கொண்டது. ஏறி இறங்கி அழைத்துச் சென்றன ஏராளமான மரப்படிகள். துருப்பிடிக்காத இரும்பு கிராதிகள் பின்னணிட்டிருந்தன. ஐரோப்பிய படிவீச்சலிகள் நிமிர்ச்சியுடன் உருவளித்தன. சரித்திர பாதுகாப்புகள் எங்கும் பளிச்சிட்டன. ஒரு செல்வ வளமை வீடு அது சிறிய அருங்காட்சியகம் போலவே இருந்தது. குளியல் அறை கூட கூரையிட்ட குட்டியூடு கடற்கரை போல் இருந்தது. நேற்றைய காலத்தில் அவர்கள் தோற்கடித்த புத்தகங்களின் தாள்களில் வைக்கோல் வாசனைகளையும் காய்ந்த பூக்களின் நிறங்களையும் நிலைப்படுத்தி வைத்திருந்தனர். அடுத்த அறைக்குள் லேவண்டர், ஊதா நிறம் மட்டுமே இன்றைய புதுசு. பிரெஞ்சு மக்கள் மிக நன்றாக உபசரிப்பார்கள், முகம் பார்த்து உணவிடுவார்கள். உள்ளூர் ஒயினில் ஆரம்பித்து பச்சை காய்கறி கலவைகளில் நிறைத்து ஆட்டுப்பால் சீஸ் கட்டிகளை சிலாகித்து நீள வாய்ப்பில் ரொட்டிகளை தட்டிவிட்டு இடையிடையே ஆரஞ்சு பழச்சாறு பரிமாறி வேக வைத்த கறியும் சோறும் வண்ணக் கலவையாய் பீங்கான் கட்டுகளில் பொரியும் அழகுடன் புன்னகை இணைத்து கதை பேசி சிரித்து மகிழ்ந்து இசை கேட்டபடி கழித்து ஒயினில் முடிப்பார்கள். இடையிடையே காப்பியும் குடிப்பார்கள். அன்று அந்த மலை பங்களாவில் உண்பதாக பாவனை காட்டியபடி சுற்றிலும் உள்ள அழகியல் கூறுகளை ஆராய்ந்து கொண்டிருந்தேன். மைய மண்டபத்தில் விரித்திருந்த பெர்ஷிய ரத்தின கம்பளத்தின் நுனியில் நடுநாயகமாக
கண்ணாடி கதவு பார்த்த சூரியனின் ஒளிக்கதிர்களை பூசிக்கொண்டு மகா பிரம்மாண்டமாக ஒரு பித்தளை கொடி விளக்கு. தமிழ்நாட்டு சோழர் பாணியில் செட்டிநாட்டு மக்கள் செய்திக்கும் கோயில் திருவிளக்கு. எனது உயரம் 5 அடி 1 அங்குலம். என்னை விட 2 மடங்கு உயரத்துடன் பொன்வண்ண எண்ணெய் விளக்கு திருமகள் போல நின்றிருந்தது. அடிப்பாலும் வட்டக்கட்டு மட்டுமே 5 அடி விட்டம் இருக்கும். 5 முகங்களுடன் 100க்கும் மேல் கொடி கொடியாய் கிளைகளில் திரிவிளக்குகள். 100 ஆண்டுகளுக்கு முன்வரை பொன்மேனியில் பல ஆண்டுகள் பசுனை மணந்திருக்கும். பஞ்சித்திரி தாமரை பொட்டு போல் சுடர் வந்திருக்கும். 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி பாலைவன மணல் தாண்டி இதோ இந்த பிரான்ஸ் நாட்டு குன்றத்தூரில் பொருள் இருக்கிறது. ஏற்றப்படாத கொடிப்பூக்களின் முகங்கள் ஒளி தர வேண்டி என்னையும் தாமரை திரியும் கொண்டு வா என்று என்னை கெஞ்சி கேட்டது. அடிப்பாதத்தின் விளிம்போரங்களில் சுற்றி சுற்றி வந்து படித்து பார்த்தேன். சென்ற கால தமிழ் வரி வடிவங்கள் தெளிவாக பொழியப்பட்டிருந்தன. தந்தை பத்தர் மகன் பத்தர் என்ற ஒரு உபயம் இதை செய்வித்த வகை என்பதாக நிபந்தங்கள் பிரகாசித்தன. அங்கே விருந்தினர்கள் திராட்சை இலைகளையும் மீன் முள்ளுகளையும் ஓரங்கட்டிக் கொண்டிருந்தார்கள். ஐரோப்பிய மொழிகளில் சிரித்து கதைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் மட்டும் என் தோல் பெருவிய காஞ்சிப்பட்டின் எடை உருவிக்கொண்டு தமிழில் எழுத்தெண்ணி படித்துக் கொண்டு கங்கை சரஸ்வதியாய் காவிரி பவானியாய் அடி ஆழத்தில் அழுது கொண்டிருந்தேன். கொடிவிளக்கு என் காதில் கிள்ளை மொழியில் பிசுபிசித்தது. மகளே, இந்நேரம் நம்மூரில் குவளையாய் கவலையாய் சொம்பாய் தாம்பூல தட்டாய் பூச்சாடியாய் பாவை விளக்காய் வேறொரு சிலையாய் வார்த்து உருக்கி ஊற்றியிருப்பார். இங்கே இன்று வரை விழாமல் விரியாமல் முழுதாகவே அப்படியே இளமையுடன் இருக்கிறீர். எல்லாம் நன்மைக்கு. என்றேனும் என்னை மீட்டெடுத்து நம் ஊருக்கு எடுத்துப்போ, அல்லது இங்கேயே ஒரு தமிழெண்ணை கோயில் கட்டு, அங்கேயாவது ஒளிச்சேவை செய்கிறேன் என்று சொன்னதான் அந்த கொடிவிளக்கு. இதை படித்த பொழுது மலையாள கவி சச்சிதானந்தனுடைய ஆரஞ்சு என்ற கவிதை எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு வீட்டிலே ஆரஞ்சு பழத்தை தின்றுவிட்டு குழந்தை விதைகளை எரிந்து விடுகிறது. அவர் வீட்டிலே அவருடைய மகள் அது செடியாக முளைக்கிறது, மரமாக வளர்கிறது, அதில் பூக்கள் வருகின்றன, காய் வருகிறது. குழந்தை ஆசையோடு அந்த அந்த காயை பறித்து அதை அந்த பழுத்திருப்பதாக பாவனை செய்கிற காயை பறித்து பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. மகள் அழுதாள், ஆரஞ்சு பழம் இல்லாமல் போய்விட்டதே என்று. நான் நினைத்தேன், எங்கேயோ வளர வேண்டிய வேர்களை விட்டு இந்த செடி இங்கே வந்திருக்கிறது, அதனால் இது பலன் தராமல் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். இந்த 2 கவிதையுமே புலம்பெயர்ந்தோரின் துயரத்தை உருவகமாக சொல்லுகிற கவிதை. அப்படிப்பட்ட அழகான கவிதைகள் பல இந்த கொடிவிளக்கிலே இருக்கின்றன. கொடிவிளக்கை வரைந்த இரா மீனாட்சி, கவிஞர் இரா மீனாட்சி அவர்களுக்கு உங்கள் சார்பில் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். ஓயால் ஆண்டுக்கு ஒரு கவிதை நூலை தந்து கொண்டிருக்கிற அவருடைய ஆற்றலுக்கு வணக்கம் செலுத்தி இந்த நூலை வெளியிடுகின்றேன்.